ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி விஎல்இ மற்றும் இ-சேவை தமிழ்நாடு. அதாவது சிஎஸ்சி மற்றும் இ-சேவைக்கான ஐடி வைத்திருப்பவருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியேறிருக்கு. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது நீங்கள் சிஎஸ்சி மற்றும் இ-சேவையில் டிஜிபே பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மொதல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1 ஜனவரி 2025 முதல் ஒரு சில மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் விஎல்இ டு பர்ஃபார்ம் ஏஇபிஎஸ் டிரான்சாக்ஷன் ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜியோ டேகிங் அண்ட் ஜியோ ஃபென்சிங் ஆன் 1 ஜனவரி 2020 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் டிஜிபே பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜியோ டேகை கண்டிப்பாக நீங்கள் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் அப்டேட் ஏன்னா டிவைஸ் லொக்கேஷன் மஸ்ட் எனேபிள்ட் இன் மொபைல், டெஸ்க்டாப், லேப்டாப். ஸோ நீங்கள் டிஜிபே பயன்படுத்திங்க அப்படின்னா உங்கள் லொக்கேஷன் கரண்ட் லொக்கேஷன் கண்டிப்பாக எனேபிளில் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மொபைலாக இருக்கட்டும், ஸோ டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும், லேப்டாப் பயன்படுத்தணும், லொக்கேஷன் ஆனில் இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா லொக்கேஷன் எப்படி ஆன் பண்ணுறது அதை பற்றி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாட்டிடியூட் மற்றும் லாங்கிடியூட் மஸ்ட்டு சேம் ஆஸ் பர் விஎல்இ ப்ரொஃபைல் லொக்கேஷன். உங்கள் விஎல்இ ப்ரொஃபைல் லொக்கேஷனில் உங்கள் கடை எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் லாட்டிடியூட் லாங்கிடியூடில் கொடுத்தீங்களோ சேம் அதே மாதிரி தான் நீங்கள் டிஜிபேயில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Next, use statistic stores of internet if broadband connection IP is outside the allowable range of 20 km. அதாவது நீங்கள் ஒரு வேளை இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராட்பேண்டாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா 20 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்க கனெக்ஷன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விஎல்இ கேன் ஒன்லி பர்ஃபார்ம் ஏஇபிஎஸ் டிரான்சாக்ஷன் வித்தின் த ரேஞ்ச் ஆஃப் 20 கிலோமீட்டருக்குள்ளே அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் வேறு லொக்கேஷனில் இருக்கவங்களுக்கு இதை அதாவது வேறு லொக்கேஷனில் போய் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு காரணத்துக்காக தான் இதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இணையதளத்தை ஈத்தர்நெட் கேபிள் மூலமாக நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா வைஃபைக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகிக்கோங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்லைனா யூ ஆர் அவுட் சைட் த அலோடு ஜியோஃபென்ஸ் ரேஞ்ச் ஆஃப் 20 கிலோமீட்டர் அப்படின்னு எரர் காமிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எரர் வருது அப்படின்றவங்க நீங்கள் ப்ராட்பேண்ட் பதிலாக வைஃபையை பயன்படுத்தி டிஜிபே டிரான்சாக்ஷனை பண்ணுங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி பார்த்தா குரோமுக்கு பதிலாக அதிகபட்சமாக மொசிலா ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசரை பயன்படுத்திக்கோங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் 1/2025 ஜனவரி முதல் உங்களுக்கு டிஜிபேயில் இந்த மாற்றத்தை கொண்டு வராங்க. ஸோ பயன்படுத்துகிறவங்க இதுக்கப்புறம் இதன் அடிப்படையிலே பயன்படுத்த பாருங்கள். அதிகபட்சமாக உங்கள் லொக்கேஷன், உங்கள் ஷாப் எங்கே இருக்கோ அங்கேருந்தே உங்களுக்கான டிஜிபே சேவையை பயன்படுத்துங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.